வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வைத்து சைவ மீன் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சிருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ 7 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளி பழம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இதுவுமே நல்லா வதங்கி வரணும். இப்போ 3 ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவில் புளி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் வாழைப்பூ சேர்த்த பிறகு திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
பாருங்கள், இது போல் இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாங்க. இதை நம்ம ஆயிலில் சேர்த்து பொரித்து அதுக்கு பிறகு தாங்க நம்ம குழம்போட சேர்க்க போகிறோம். இது ஊறணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கலந்து எடுத்த வாழைப்பூவை இது போல் ஆயிலில் உதுத்து விட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரணும். இந்த குழம்போட 1/4 ஸ்பூன் அளவில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பம்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி விடணுங்க. இது போல் நல்லா 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு மொறு மொறுன்னு ரெடியாகி வந்ததும் எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே போல் அடுத்து இருக்கிறதையுமே பொரித்து எடுத்துக்கலாம். குழம்பு நமக்கு இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா? இது இன்னுமே திக்காகுங்க. இப்போ நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா உதுத்து எடுத்துக்கணுங்க வாழைப்பூவை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. வாழைப்பூ சேர்த்து ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம். வாழைப்பூ சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ சூப்பராக சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாழைப்பூ சைவ மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.